இன்னொன்று ஏஆர் ரகுமான் மணிரத்னம் அவங்க காம்போவில் என்னென்னா சுச்சுவேஷனுக்கு அது பாடலுக்கு குறிப்பாக அப்படியே ஏன்னோ வச்சோம் ஒரு திரைக்கதைக்குள்ளே ஒரு 5 பாட்டு வச்சு 4 பாட்டு வச்சுன்னு இருக்காது. அந்த கதைக்கு அந்த சூழலுக்கு அந்த பாட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் அங்கே இருக்கும். அது ஒரு வரியாக இருந்தாலும் வைப்பாங்க. ஒரே கண்ணாயன் வாழ்வில்னு கூட வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. ஆமாம். இல்லைன்னா ஒரு தைய மாதிரி ஒரு நீண்ட பாடல் கூட வைப்பாங்க, சந்தோஷ கண்ணீரை மாதிரி. அந்த பாடலுக்கு அங்கே தேவை இருக்கணும். உட்காந்து பார்க்குறவங்க அந்த பாட்டை விட்டு எந்திரிச்சு போகக்கூடாதுங்கிற திரைக்கதையோடு பின்னப்பட்டதாக அந்த பாடலும் இருக்கும். தனியாக தெரிச்சுக்கிட்டு இருக்காது. அவங்க எந்த படத்தை பார்த்தாலுமே பாடலுமே ஏஆர் ரகுமானுங்கிற ஒரு தனி மனிதன் நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த படத்தோடு பார்க்கும்போது அந்த சூழலுக்குள்ளே அப்படி நம்ம போயிடுவோம். இந்த பூங்காட்டிலேயே உன் சுவாசத்தை பாட்டெலாம் நான் படத்தில் பார்க்கும்போது தனியாக ஆடியோ கேட்கும் போது ஏஆர் ரகுமான் தெரிகிறாரு, வைரம் சார் தெரிகிறாரு, உன்னிமேனன், மணி சார் எல்லாமே தெரிகிறாங்க. ஆனால் படத்துக்குள்ளே போய் உட்காந்த உடனே அந்த படத்தோட மெர்ஜ் ஆகி அது இருக்குது. இப்படி இந்த மேஜிக்கு ராசாத்தி யாம் உசுரி என்னதிலெல்லாம் செத்துடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அந்த மாதிரி ஒரு பாடல் இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், ராசாத்தி யாம் உசுரி ஒரு நாட்டார் பாடலினுடைய ஆகச்சிறந்த செறிவான திரை வடிவம். ஓகே. வரிகளில் மெட்டமைப்பிலுமே வழக்கத்துக்கு மாறாக எந்த பின்னணி இசை கருவிகளும் இல்லாமல் குரலையே பின்னணி கருவிகளாக வச்சுக்கொண்டு வாய்ப்பே இல்லை. அது சாகுலாம் இதோட குரலுக்கும் அதுக்கும் தெய்வீக குரல்னா அதுதான் நமக்கு. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம்னு வச்சுக்கோங்க.